அடுத்தது கன்னிராசி. ஆமாம். இந்த கன்னிராசிக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி எப்படி இருக்கு? ஏன்னா கன்னியே வந்து ரொம்ப சாஃப்டான கேரக்டர், ரொம்ப பேச மாட்டாங்க, பிரச்சனையிலேயே போய் டக்குன்னு மாட்டிக்க மாட்டாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. எப்படி இருக்கு சார் இந்த கன்னிராசிக்கு? காரங்க ஏன்னா பர்ஃபெக்ஷனிஸ்ட் இந்த ராசி. நெற்றிக்கண் திறப்பணம் குற்றம் குற்றமே அப்படின்னு நக்கீரர் சொன்ன மாதிரி எது நல்லதோ அதை தேடி தேடி கற்றுக்குவாங்க. நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்கறதுல இந்த ராசி இருக்கும். இந்த செவ்வாய் பயிற்சி இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா 3-8 அப்போ இவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குறதுன்னா அங்கே செவ்வாய் தான். அப்போ இந்த பிரச்சனையை கொடுக்குற நல்லவனாயிட்டான், எதிரி நண்பனாயிட்டா அப்படி இருக்கிற மாதிரி இந்த காலகட்டம் அப்படி அமைஞ்சிருக்கு. ராசிக்கு இப்போ 11ல் குரு வந்ததாங்க ஹைலைட்டு. சார் திருமணம் இருக்கா இல்லையா? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிருங்க, நாங்கள் அப்படியே இமயமலைக்கா போய் சாமியாரா போயிடுறோம் அப்படின்னு சொன்னா அப்படி சொல்றாங்களா? ஆண் பெண்கள் நிறைய பேருக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து நிறைய இந்த ஜோதிடர் யுகம் சேனலை வந்து பிரபலமாக்கி இந்த அளவுக்கு நாங்கள் உங்களுக்காக இன்னும் என்னென்ன கொண்டு வரணும், உங்களுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் நாங்கள் சேர்க்கணும் அப்படின்னு நாங்கள் யோசித்து அதுக்காக ஆராய்ஞ்சு எல்லாத்தையும் உங்கள் ஒரு ஜோதிடர்களையும் கூப்பிட்டு உங்களுக்காக நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம். உங்களுக்காக பிரயோஜனமான விஷயங்கள்லாம். ஓகேவா? எங்களோட ஜோதிடர் யுகம் சேனலுக்காக உங்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய நன்றியும் வணக்கமும் சொல்லிக்கிறோம். இன்றைக்கி நாம் ஒரு அருமையான ஒரு ஜோதிடர், ஒரு அழகான ஜோதிடர், ஜோதிட மாமணி அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு நீங்கள் பார்த்தா தெரியும், இப்போ கேமராவில் பார்ப்பீங்க, அவ்வளோ அழகாக உட்காந்துட்ருக்காரு. உங்களுக்காக நிறைய விஷயங்களை அவர் கொண்டு வந்திருக்காரு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நாங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி உங்களுக்காக ஒரு அருமையான ஒரு ஜோதிடத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்கள் தான். அருமையான ஜோதிடர். உங்களுக்காக நிறைய விஷயத்தை நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். பட் இன்றைக்கி என்ன டாபிக் தெரியுமா கொண்டு வந்துட்ருக்கோம்? ஜூலை மாத செவ்வாய் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பெயர்ச்சின்னா என்ன, அது இந்த 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்காக தான் நாங்கள் இதை பேசிகிட்ருக்கோம். 12 ராசிக்காரங்களும் மிஸ் பண்ணாமல் அருமையாக பார்த்துட்ருங்க. ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லது தான். ஓகேவா? இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா? அவரை சந்திப்போமா? வாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். நான் சொன்னது கரெக்டாக சார்? அருமையான ஜோதிடர், அழகான ஜோதிடர் சார். இன்னைக்கு நம்ம வந்து செவ்வாய் பயிற்சி பார்க்க போகிறோம் சார். அதில் 12 ராசிக்கான செவ்வாய் பயிற்சி. ஏன்னா ஒருத்தரும் வந்து எனக்கு என்ன சொல்லுவாங்க, என் ராசிக்கு என்ன, எனக்கு என்ன பரிகாரம் இருக்குது, ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க ஒரு ராசிக்காரங்களும். இந்த செவ்வாய் பயிற்சி அவங்களுக்குலாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் சார். நிச்சயமாக. முதல்ல ஜோதிடர் யோகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி செவ்வாய் பயிற்சி ஜூலை மாதத்தில். ஏன் செவ்வாய் பயிற்சி முதல்ல முக்கியங்கிற பார்க்கணும். செவ்வாய்கள் மங்களகாரங்க. ஒரு வீட்டில் சுப காரியங்கள் நடக்க செவ்வாய் உறுதுணையாக இருக்கார். இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் சம்பந்தப்பட்ட இவர் தான். ஒரு மனிதனுக்கு தைரியம் முக்கியம். என்னதான் இருந்தாலும் தைரிய லட்சுமின்னு அந்த லட்சுமி வச்சுருக்காங்க, ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நடக்கிற போர் சூழலுக்கு காரணம் செவ்வாய் தான். நிலநடுக்க வருதா செவ்வாய். இப்போ தான் நல்ல நிலைமையில் செவ்வாய் வருகிறார். அப்போ இந்த போர் பதட்டங்கள் வெகுவாக குறைய போகிறது. உலகத்தில் நடக்கிற தவறான அசுபமான பல நிகழ்வுகள் மாறப்போகிறது. அப்போ இந்த செவ்வாய் நமக்கு உலக அளவில் தேவை. இந்த செவ்வாய் பயிற்சியில் உலக அளவு மாறுதல் ஏற்படுதுன்னு நினைக்கிறோம். நம்ம உள்ளங்களே மாறுதல் ஏற்படுது. அந்த உள்ளங்களில் ஏற்படுகிற அந்த மாறுதல் என்ன பண்ண போகுதுன்னா, எண்ணங்களாகும், செயலாகும். இதில் திருமணம், குழந்தை பிறப்பு, பொருளாதார ரீதியான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டணம் சம்பந்தப்பட்டது, வண்டி வாகனங்கள், இது மாதிரி பலதரப்பட்டது. இன்றைக்கி தலையாய பிரச்சனையாக இருப்பது கணவன் மனைவி இந்த நெருக்கம் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்குது கால சூழ்நிலைகளாக. ஆமாம். அப்போ இந்த செவ்வாய்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த பயிற்சியை பார்த்து நம்ம நேயர்கள் அனைவருக்கும் அவங்கவுங்க ராசிக்கு இதெல்லாம் ப்ளஸ்ஸு, சேஃபாக இருங்க, இதெல்லாம் சூப்பர், டாப்பில் போங்கன்னு அப்படின்னு உடச்சி உண்மையை பேச போகிறேன் இன்றைக்கி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்காக தான். நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சியிலேருந்து நீங்கள் அமோகமாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு ராசிக்கும் சொல்ல போகிறாரு. கவனமாக கேளுங்க. ஓகேவா? போலாமா சார்? அடுத்தது கன்னிராசி. ஆமாம். இந்த கன்னிராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்குது? ஏன்னா கன்னியே வந்து ரொம்ப சாஃப்டான கேரக்டர், ரொம்ப பேச மாட்டாங்க, பிரச்சனையிலேயே போய் டக்குன்னு மாட்டிக்க மாட்டாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. எப்படி இருக்குது சார் இந்த கன்னிராசிக்கு? கடமை வியாதிகள் சரி, கடமைக்காரங்களே இந்த கன்னி ராசிக்காரங்க தாங்க. கடமைக்காரங்க. ஏன்னா பர்ஃபெக்ஷனிஸ்ட் இந்த ராசி. நெற்றிக்கண் திறப்பணம் குற்றம் குற்றமே அப்படின்னு நக்கீரர் சொன்ன மாதிரி
எது நல்லதோ அதை தேடி தேடி கற்றுக்குவாங்க. நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்கறதுல இந்த ராசி இருக்கும். கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இது நல்லதுப்பா, இது கெட்டதுப்பா அப்படின்னு நல்ல விஷயங்களை எடுத்து குறைக்கிறாங்க. அப்போ இந்த ராசிக்கு பர்ஃபெக்ஷனிஸ்ட் ஒரு சில விஷயங்கள் கொடுத்தா, இப்போ ஒரு டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா லேர்ன் பண்ணக்கூடியது. இந்த செவ்வாய் பயிற்சி இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா 3-8 அப்போ இவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குறதுன்னா அங்கே செவ்வாய் தான். அப்போ இந்த பிரச்சனையை கொடுக்குற நல்லவனாயிட்டான், எதிரி நண்பனாயிட்டா அப்படி இருக்கிற மாதிரி இந்த காலகட்டம் அப்படி அமைஞ்சிருக்கு. முதல்ல இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம் என்ன, 3ஆம் இடம் வலுக்கின்றன. 3ஆம் இடம்னா கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, இடமாற்றம் சம்மந்தப்பட்டது, தகவல் வழியில் காம்படிட்டிவ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட விஷயம் அனைத்தும் அற்புதமாக இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு மீடியா துறையில் போகணும், ஷைன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ அற்புதமான காலகட்டம். மீடியாவில் என்ட்ராலாமா, சூப்பர். அதுக்கு அந்த நாள் கிழமையெல்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் பார்த்து கொண்டு போயிட்டாங்கன்னா டெக்னிக்கல் டீமில் நிறையா இருக்கிறவங்க இந்த ராசிக்காரன் வராங்க. இதில் பேங்கிங்கு அந்த செக்டரில் எக்ஸாம் எழுதலாம், ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட துறைகள் அனைத்துமே அற்புதமாக இருக்குங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு ஜொலிக்கிற நேரம் வந்தாச்சு. ராசிக்கு இப்போ 11ல் குரு வந்ததாங்க ஹைலைட்டு. சார் திருமணம் இருக்கா இல்லையா, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிருங்க, நாங்கள் அப்படியே இமயமலைக்கா போய் சாமியாரா போயிடுறோம் அப்படின்னு சொன்னா அப்படி சொல்றாங்களா? ஆண் பெண்கள் நிறைய பேருக்கு ஒரு மன வருத்தம் தாங்க. பாவம், ரொம்ப நாளா கல்யாணம் பண்ணோம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. 7ல் சனி வந்தனால என்ன ஆயிடுச்சுன்னா, கண்டக சனி வந்தனால எல்லாமே ஸ்லோ டவுன் பண்ணிச்சு. திருமண உறவுகள் பேச்சுவார்த்தை வரைக்கும் பேசுகிறோம், நகர மாட்டேதுன்னு. இப்போ குரு பார்க்குது 7ஆம் வீட்டை. அப்போ என்ன பண்ணால் திருமண விஷயங்கள் வேகப்படுத்துகின்றன. இதனால் கல்யாணம் இருக்கா இல்லையா அப்படின்னா திருமணம் டக்குன்னு நடக்கிற மாதிரி. அதில் காதல் திருமணம் தான் இவங்களுக்கு அதிக பேர்த்துக்கு. கன்னி இப்போது காதலில் இருக்காங்க, காதல் கைகூடுமா இல்லை விலகிருமான்னு பார்க்கும்போது கை கொடுக்குற அம்சம் உண்டு. அதுக்கு கொஞ்சம் வீட்டில் எப்போ சொல்லலாம் அதெல்லாம் பார்த்து பண்ணலாம். இதில் வருகின்ற வரன் இந்த கன்னிராசிக்கு எப்படின்னா, ஏஜ் குரூப் ஆண் பெண்களுக்கு கொஞ்சம் வயது வித்தியாசம் கம்மியாக இருக்கிற மாதிரி எல்லாம் இந்த கன்னிராசிக்கு தான் வருது. இப்போ ஈக்குவல் ஏஜ் பெண்களுக்கு கொஞ்சம் முன்னாடி வர்றது, அதெல்லாம் இந்த காலகட்டத்துக்கு இப்போ நாங்கள் நிறைய ஜாதகம் பார்க்குறோம் இல்லையா, அப்போ அந்த மாதிரி வந்திருக்கு. முக்கியமாக ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த கன்னிராசிக்காரங்க நிறைய பேர் கணவன் மனைவிகள் பிரிந்திருந்தார்கள். ஏன் வாழ்கிறோம் அப்படின்னு ஒரு டிப்ரெஷனில் இருந்து கன்னியூ பண்ணணுமா வேண்டாமா கால சூழ்நிலைகள். ஏன்னா பொருளாதார ரீதியாக பிரச்சனை, குடும்ப ரீதியாக பல இன்னல்கள் அனுபவிச்சிட்டாங்க. அஷ்டமச்சனி அதுக்குள்ளே ஒன்று இறைவன் என்ன சான்ஸ் தரனா, உனக்கு இவங்க தான் நல்ல வரன், சேர்ந்து வாழ்ந்துக்க. இல்லைப்பா நீ தப்பான வரனை சூஸ் பண்ணிட்ட, அடுத்த ஒரு நல்ல வேலை சூஸ் பண்ணிக்க. அப்போ உங்களுக்கு அது ஒரு வாய்ப்பை கொடுக்குது. இந்த உறவுகளில் கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டிய காலகட்டம் இந்த செவ்வாய் மங்களகாரகன் பயிற்சியில் தாங்க. இப்போ மாணவர்கள்லாம் எப்படி சார் இருக்கு? நல்ல கேள்வி. கன்னிராசி மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேர் காலேஜ் இதெல்லாம் சேர்ந்துட்டாங்க, மெடிக்கல் இதெல்லாம். ஆனால் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஒரு குரூப் உட்காந்துருக்கேன். நான் வெளிநாட்டுக்கு போவேன், மாஸ்டர்ஸ் படிக்கிறேன், ஷைன் பண்ண முடியுமா, இல்லை எனக்கு எம்பிபிஎஸ்ல ஹையஸ்ட் கிடைக்குமா, எம்டி கிடைக்குமா அப்படின்லாம். இப்போ இவங்களுக்கு என்ன, இப்போ என் பையன் கன்னிராசி, அவனை இப்போ வெளிநாடு போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். வெளிநாட்டு போகிறதும் சரி. இப்போ இடைந்த இந்த எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த நீட் எக்ஸாம் நிறைய குளறுபடிகள் வந்ததில் இப்போ இவங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன வருதுன்னா, எழுத்து தேர்வில் வெற்றி. 3ஆம் பாவம் வந்தனால வெரி குட். பாஸ்போர்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும். இந்த நேரத்தில் பாஸ்போர்ட்டு விசா ரினியூவல் கிடைக்கும். வெளிநாட்டில் படிக்கவும் போகலாம், வேலைக்கும் போகக்கூடிய அம்சம் வருது. இப்போ மாணவர்களுக்கு ஒரு கோல்டன் டைம். நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுங்க, அங்கே ஸ்காலர்ஷிப்போட போகக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. IELTS TOEFL இதெல்லாம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிட்டா கோடி கணக்கில் சம்பாதிக்க வாய்ப்பு உண்டு. அது இல்லாமல் லட்சக்கணக்கில் செலவு பண்ணாமல் இருக்கலாம். 50 லட்சம் 60 லட்சம் செலவு பண்ண வேண்டி வருது. யூஎஸ்ல போகிறவங்களாம் கேட்பாங்க, நான் சொல்லுவேன் அங்கே அவ்வளோ நேரம் செலவு பண்ணுறதுக்கு இன்னொரு எக்ஸாம் கரெக்டாக எழுதிரு, இன்னொரு 6 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணினேன், கூப்பிட்றதுக்கும் அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், கிடைச்சிடும். செலவினங்கள் இருக்கும். அப்போ நான் பார்ப்பேன் ஜாதகத்தில் இதை கிளியர் பண்ணால் தான் சொல்லுவான், இல்லைன்னா சொல்ல மாட்டான். இப்போ இந்த மாதிரி அம்சம் இருக்குது. இப்போ வேலை வாய்ப்பில் ஒரு யோகம் வந்திருக்குங்க. என்னன்னா, வேலை இருக்கா இல்லையா, வேலை போயிருமாட்டவங்களுக்கு ஃபஸ்ட்டு வேலை கிடச்சிருது. வேலை வெளிநாட்டு வேலை, வெளிமாநில வேலை அதாக இருக்குது. சைடில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்னென்னா, இப்போ பார்த்த அக்ரிகல்ச்சர், ட்ராவல்ஸ் இண்டஸ்ட்ரி, சினிமா துறைகள், ஹோட்டல் பிஸ்னஸ்ன்னு மைண்டில் வந்துட்டுருக்கு. ஒரு சிலருக்கு எடுத்துக்கலான்னு சொல்கிறோம். அப்போ அது இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் தகுந்த மாதிரி மாறுது. அப்போ அந்த வாய்ப்பு இருக்கிறவங்க நிச்சயமாக எடுத்து பயன்படுத்தலாம். புது டெக்னாலஜியை கற்றுக்கிற நேரம். இவங்களுக்கு வயசு வித்தியாசம் இப்போ கிடையாது. புதுமையை கற்றுக்கொள்ள வேண்டிய இவன் 50 வயசு இருக்கா, அடுத்த டெக்னாலஜியை கற்றுக்க ரெடி ஆகிட்டாங்க, வாய்ப்புகள் இருக்கும். ஜோதிடம் முதல் உலக சாஸ்திரம் அத்தனையும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுற ராசி தான் இந்த ராசி. சூப்பராக இருக்கும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். இந்த ராசிக்கு உண்மையிலே ரொம்ப அருமையாக அவங்களுக்கு புரிகிற மாதிரியும் அவ்வளோ அழகாக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நேயர்களே, உங்கள் ராசிக்கு என்னென்ன பரிகாரம், என்னென்ன விஷயம், நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதனால் வாழ்க்கையில் வாழறதே கொஞ்ச காலம்னாலும் அந்த கொஞ்ச காலம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும்
ஹாப்பியாகவும் கடவுளோட அனுகிரகத்தில் நம்ம நல்லா இருக்கணும்னு நம்ம எல்லாரும் நினைப்போம் இல்லையா? அதனால் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐயா வந்து நல்லா இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துட்டுருக்காரு. இன்னொரு விஷயம் வந்து அந்த ஐயா வந்து இந்த புக்கு எழுதியிருக்காரு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகம் படிக்கணும், நானும் ஜாதகத்தை கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் ஆசைப்படுறீங்க. இதோ இந்த புக்கு வாங்குனீங்கன்னா நீங்களே கற்றுக்கலாங்க. எங்கேயும் போக வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். நீங்களே இந்த புக்கை படிச்சிங்கன்னா நீங்களே எல்லாருக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் நீங்களே ஜாதகம் பார்த்துப்பீங்க. இந்த புக்கு வந்து அமேசானில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. இல்லையா, நீங்கள் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து சார் விஜயகுமார் சார்கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த புக்கு அவைலபிள். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை உங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, ஃபேமிலியில் பிரச்சனை, இல்லை நிறைய இந்த டைவர்ஸ் எல்லாம் போகுது, வேண்டாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. எங்கள் சேனலுடைய கருத்தும் அதுதான். டைவர்ஸே வேணாம், முடிஞ்ச வரைக்கும் சேர்ந்து புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து பேசி சந்தோஷமாக வாழணுங்கிறது தான் எல்லாருடைய பிரியமும் எல்லாருடைய எண்ணங்களும் அதுதான். இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைனாலும் விஜயகுமார் சார்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைன்லேயும் பார்க்கலாம், இல்லை நேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லது தான். எனக்கு தெரிஞ்சு நேரில் வந்து பேசுங்க, நேரில் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட பாருங்கள். இல்லை நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் வர முடியலன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே அவரை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, வாழ்க வளமுடன். நன்றி.